ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 73 சிவானந்த பற்று என்ற தலைப்பில் 10 பாமாலைகளை அருளியுள்ளார்கள். சி என்கின்ற சிகரமாகிய பேரொளி பேரறிவு, இது ஒளி இயக்கம். வா என்கின்ற வகரமாகிய பேராற்றல், இது சப்த இயக்கம், ஒளி இயக்கம். இந்த ஒளி இயக்கம் இயங்க இந்த சப்த இயக்கம் இயங்குகிறது. இது தயவு பாராற்றல் எனும் அருட்சக்தியாக உள்ளது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீதும் பற்று வைத்து அவர் இவருக்கு வழங்கிய இன்ப அனுபவங்களை கூறும் அமைந்த பாமாலை. இந்த சிகரமாகிய பேரொளி நம்முள் அகரமாக ஆன்ம ஒளியாக இந்த ஜீவனை இயக்க உகரமாகிய ஜீவன் காற்றை ஜீவித்து வாழ்கிறது, பின் மாண்டு போகிறது. மாண்டு போகாமல் என்றும் நிலைத்து வாழ செயல்பட்டு இன்று ஒளிந்து மறைந்து நின்று இந்த தயவு நெறி பெருநெறி உலகலாம் பரவ நம் ஐயா காரியப்படுகிறார். அவ்வாறு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற பெருநெறியின் இறை அக அனுபவமே திருவருட்பா 5818 பாமாலைகள், அகவல், ஜிவகாருண்ய ஒழுக்கம், கடிதங்கள் எல்லாம். சத்து என்பது பேரொளி, சித்து என்பது பேராற்றல் விளக்கம். சத்தும் சித்தும் நம்முள் கூடினால் பேரின்பம். இதனை அகவலில் சிகரமும் பகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி எனவும், அகரமும் உகரமும் அடியா சிகரமும் வகரமும் ஆகிய வாயுவும் மந்திரமே என்கின்றார். அருள் என்பது பெரும் ஜோதி பேரறிவு, பெரும் என்பது ஒப்பற்ற, ஜோதி என்பது பேராற்றல். ஆக அருட்பெரும் ஜோதி என்பது ஒப்பற்ற தயவு பேராற்றல் பெற ஜீவகாருண்யம் செய்ய செய்ய இந்த மகாமந்திரத்தின் உண்மை இறை அக அனுபவமாகும் என உறுதிப்படுத்துகிறார் பேருபதத்தில். முதல் பாடலில் வேதமும் வேந்தத்தின் அந்தமும் போற்ற விளங்கிய நின் பாதமும் முடியும் கண்டுகொள்ளும்படி எனக்கே போதமும் போதத்து அருள் அமுதும் தந்த புண்ணியனே நாதமும் நாதமுடியும் கடந்த நடத்தவனே என இப்பாடலை பதிய செய்கிறார். உலகம் தோன்றியது முதல் ரிக், யசூர், சாம, அதர்வண வேதம் வேதவியாசாரால் வழங்கப்பட்டது. அன்பின் அடிப்படையில் எழுந்தது. ஆய்வு செய்யக்கூடாது, அப்படியே ஓத வேண்டும். ஆகமம் என்பது அறிவின் அடிப்படையில் எழுந்தது. ஆய்வு செய்து ஏற்பது. சைவ ஆகமம் 28. இங்கு இறைவனை தன் யோக ஞான தவ அனுபவத்தை தான் கண்ட ஒளிநிலையை மறைத்து பக்திக்காக ஆலயம் எழுப்பி உருவம் வழங்கியவர் மிகப்பெரிய வல்லவர் என்கின்றார் பெருமான். கடவுளை ஒருவரும் காணவில்லை, உண்மை கூறாது என்ன பயனோ இவை என 4780 பாடலில் சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கன் போல் காட்ட நேராவே நேத்திரங்கன் சிற்றம்பலவன் திருவருள் சீர் வண்ணமென்று உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. அதாவது நேத்திரம் என்றால் கண். 4781 பாடலில் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவறிவீர். சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என கூறி நாம் இன்று மேலேற நம் பெருமான்
தான் இறை அக அனுபவத்தில் கடவுளை கண்டு கனிந்து கலந்து கூறுகிறார். ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சுதி எனவும், எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ளான் என உணர்வதே ஈஸ்வர பக்தி எனவும், பக்தி என்பது உரைநட பகுதி 418 பக்கம். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்து இருப்பதை அறிதல் என்கின்றார். மேலும் ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரணமாகிய மனதின் தூய்மையை உபயோகம் பக்தியை விளைவிப்பது. உலகில் அன்பு இல்லாத உயிர்களே கிடையாது. ஆனால் இந்த அன்பு தன்னோர் மட்டும் செலுத்துவது. இது இரக்கத்தால் எல்லோரிடத்தும் பரவி பரவாகாரம் செய்ய செய்ய அருளாக மாறுகிறது. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு. சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் என தான் கண்டு அனுபவித்ததை நாமும் அந்த கடவுளை காண இரக்கத்தால் எடுத்து இயம்புகிறார். இப்போ உயிர்கள்பால் தயவு உண்டானால் ஆண்டவரிடத்து அன்பு உண்டாகும். என்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாக்களாகிய திருவருட்பா என்னும் கடவுள் வேதத்தின் முடிவு 3892 பாடலில் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர ஜாலம் கடையாய் உரைப்பார். மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்தார். மகனே, நீ நூலனைத்தும் சாலமென அறிக, செயலனைத்தும் அருளொளியால் காண்க எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசியவாணியே எனவும் 3893 பாடலில் தோன்றிய வேத ஆகமத்தை ஜாலமென உரைத்தோம், சொற்பொருளும் இலக்கியம் பொய்யென கண்டறிய ஊன்றிய வேத ஆகமத்தின் உண்மை நினை காக்கும் உலகறி வேதாமத்தை பொய்யென கண்டு உணர்வாய் ஆன்ற திரு செங்கோல் நினைக்க அளித்தோம், நீயே ஆள்க அருளொளியால் என்று அளித்த தனி சிவமே என்கின்றார். அருளொளி என்பது தயவு பேராற்றல். இது ஜீவகாருண்யம் செய்ய செய்ய அவரவர் இறை அக அனுபவமாக்கி அன்பும் அறிவும் உடனாக தோன்றி எல்லா நன்மையும் உண்டாகும். பெருமான் திருவாய் மலர்ந்த திருவாக்கு ஆகும். வேதம் கூறி வேதத்தின் முடிவு கூறி போற்றி விளங்க நின் பாதம். இறைவனின் பேரொளிதான் பாதம். ஒளியையும் வெளியையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இந்த தயவு நெறி பின்பற்றி செயல்பட படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் உள்ளது. அதை யாவும் ஜீவதேவால் கடந்து உள்ளமாகிய புருவ மத்தியில் பொருந்தணும். எல்லா வெளியும் பெருவெளிக்குள் அடங்கும், எல்லா ஒளியும் பேரொளியுள் அடங்கும், எல்லா அறிவும் இந்த பேரறிவில் அடங்கும். இந்த நிலையை எட்டி பிடித்தார் நம் ஐயா ஒருவரே. அதனால்தான் எனக்கே என்று கூறுகிறார். 4669 பாடலில் ஏகா அநேகா என்று ஏத்திடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையே என்கின்றார். போதமும் மெய்யறிவு அந்த அறிவினில் எந்த மலமும் களப்பற்ற விமல போதாந்தா மெய்ப்பொருள் எனும் வெளி என்கின்றார். ஆக இந்த தூய ஒளியை கண்ட தூய அறிவாகும். மாமுடியும் கண்டுகொள்ளும்படி எனக்கே. பெருமான் ஓதாது உணர்ந்தவர் கருவியில் கலந்து இறைவனால் வருவிக்க உற்று காற்றின் ஏக்கமாகிய மனதின் செயல்பாடு பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி இவர் செய்த உபகாரச் செயலால் ஆற்றல் கூடுகிறது. இவருக்குள் கடவுள் சுற்றது சூதது என்று எண்ணாது தொண்டரெல்லாம் கற்கின்றார். அன்றும் இன்றும் காணார் ஏற்ற உடம்பு மணிமன்றில் இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே. நான் உன்னுடைய அருளால் கற்றதும் நின்னிடத்தே, பின் கேட்டதும் நின்னிடத்தே, கண்டதும் நின்னிடத்தே, உட்கொண்டதும் நின்னிடத்தே, பெற்றதும் நின்னிடத்தே, இன்புற்றதும் நின்னிடத்தே, பெரியதவும் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்கின்றார். ஆக இறைவன் இவரின் பரோபகாரச் செயலால் ஆற்றல் கூட கூட கடவுளின் உபகார சக்தி இந்த ஆற்றலை காற்றின் இயக்கத்தை ஒளி இயக்கமாகிய ஆன்ம அறிவுடன் இறைக்கிறது. இப்போ ஆன்ம ஒளி பிரகாசம் ஆற்றலுடன் உபகார சக்தியால் ஆன்ம ஒளி மேலும் பிரகாசிக்க பிரகாசமாகிய கடவுள் நிலையை தன்னுள் காண்கிறார். இவர் வடிவு இறக்கவே வடிவமானதால் இறைவன் தயவு பேராற்றல் கூடுகிறது. அப்பொழுது நம் பெருமான் ஆணி முன்னம் பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி என கூறி அந்த காட்சி இறுதியில்
நான் பெற்ற பேற்றை சாமி அறிவாரடி என்றிருக்கிறார். இப்போ இவர் இறக்கமே வடிவாகி இவரது அறிவு பேரறிவு ஆகி அதனால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓடி நிரம்பிட இப்போ இவர் அறிவு அண்டாண்டம் கடந்து செல்கிறது. பேரின்பு வாழ்வு பெற்றவர் பெருமையை ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3ஆம் பகுதியில் தெளிவாக குறிப்பிடுகிறார். நாதம் காற்றின் இயக்கத்தால் தவத்தால் முன்னர் தன் மனம் வென்ற நிலை பராபர அறிவு பராபர வெளி. நாதமும் கடந்து இங்கு தவம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் காற்றின் இயக்கமாகிய பூரணமான ஆற்றலை பெற்று ஒளியக்கமாகிய மிகேருவில் செல்கிறது. இதனை அகவலில் பராபர வெளியை பகர்பெரு வெளியில் அராபர வகுத்த அருட்பெருஞ்சோதி எனவும் பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி எனவும் ஆதி ஈறு அறியா அருளற சாட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே தந்தையே என்று இறைவனை போற்றுகிறார். நாமும் பாடுபட்டு பலன் பெறுவோம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.